ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஆதியாகமம் 17:20. பாருங்க, இந்த காலை வேளையிலே இஸ்மவேல் சந்ததியும் ஆண்டவர் பெருக பண்ணினார். காரணம் என்ன? ஆபிரகாமுக்காக அவர் அந்த காரியத்தை செய்கிறார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறான். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நீயும் உன் வீட்டில் இருக்கிறவர்களும் உனக்கு அடிமை பெண்ணுக்கு பிறந்த பிள்ளையும் உனக்கிட்ட பணம் வாங்கி கொண்டு உனக்கு வேலை செய்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்போ தான் நான் உன்னோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? கீழ்ப்படுகிறாரு. ஒருவேளை இஸ்மவேலுக்காக அவர் ஜெபித்த ஜெபம் பாருங்கள், பின்னாடி நான் சொல்கிறேன். அந்த ஜெபத்தையெல்லாம் கேட்டேன்னு சொல்கிறாரு ஆண்டவர். அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ண உடனே எல்லாரையும் அழைத்து அவரும் ஆபிரகாமும் அப்போ தான் விருத்த சேதனம் பண்ணுறாரு. ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணும்போது 99 வயதாக இருந்தால் அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவனுக்கு 13 வயதாக இருந்தான். காரணம், அவர் இஸ்மவேல் பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு வயது 86. அப்போ பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். அப்போ இவருக்கு 99 வயது. அதற்கு பிறகு ஆபிரகாமுக்கு 99 வயது, இஸ்மவேலுக்கு 13 வயதுன்னு போடப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக விருத்த சேதனம் என்பது அது கிடையாது. நம் பழைய ஏற்பாட்டின்படி கிடையாது. ஆண்டவரோடு கூட நாம் உடன்படிக்கை செய்யும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக கடந்து போக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து போகும்போது நாம் ஆண்டவருக்கு முன்பாக சுத்தமானவர்களாக, அவருக்கு உகந்த பாத்திரமாக நாம் காணப்படுவோம். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள கிரியை செய்யணும், கீழ்ப்படிதல் காணப்படணும். அவர் உடனே செய்தார். உடனே அதனால தான் நான் உன் விண்ணப்பத்தை இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் நான் அவரை பெருக பண்ணேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்மவேலர் நமக்கு தெரியும். அவர்கள் கூட்டம் அதிகமாய் பெருகி இருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். பாருங்கள், 23ஆம் வசனத்தில் ஈசாக்கு பிறக்கிறான். அதுக்கு ஆபிரகாமுக்கு 100 வயது, ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் 14 வயது வித்தியாசம். அப்போ பிள்ளை வளர்ந்து பால் மறந்து, ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். 8ஆம் வசனம் 21:8. பால் மறக்கிறதுனா 5 வயதில் தான் பால் மறக்க பண்ணுவாங்க. அப்போ இவனுக்கு 5 வயதாக இருக்கும்போது இஸ்மவேலுக்கு 19 வயது நிரம்பிய ஒரு நல்ல வாலிபனாக இருக்கிறான். அதற்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாரு? எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுறான். அவனை ஈசாக்க இஸ்மவேல் பரியாசம் பண்ணுறதை சாரால் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளணும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகி ஈசாக்கோடே சுதந்திரவாளியாக இருப்பதில்லைன்னு கோபமாக சொல்கிறான். அது அவனுக்கும் மகன் தானே, அதனால் ஆபிரகாமுக்கு கொஞ்சம் துக்கமாக இருக்குது. உடனே ஆண்டவர் பாருங்கள், தன்னுடைய பிள்ளை துக்கமாக இருக்கிறத விடவே மாட்டான். இல்லை நீ அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதெல்லாம் கேளு. அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடினாலே அவனையும் நான் ஒரு ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். பாருங்கள், அவனிடத்துல 12 பிரபுக்கள் தோன்றும் அப்படின்னு சொல்கிற அதே மாதிரி தான் நீங்கள் பின்னாடி வாஸ்து பார்த்தீங்கன்னா இஸ்மவேலுடைய வம்ச வரலாறை பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளாம் பிரபுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி 12 பிரபுக்கள் இருக்கும்படியாக தேவன் அந்த இஸ்மவேலின் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். காரணம், ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறப்படினால நீங்களும் நானும் ஆண்டவருடைய வித்தாய் இருக்கிறோம். ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்டோம். நம்முடைய சாயலில் நம்மை படைத்தார். பிரியமானவர்களே, நம்முடைய நாசியில் அவருடைய சுவாசத்தை ஊதினார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறப்படினாலே நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆபிரகாமை போல அவருக்கு கீழ்ப்படி
கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைகளுக்கு நாம் சொல்கிறபடி செய்து அவரோடு கூட அந்த வார்த்தையின் மூலம் உடன்படிக்கை செய்து அந்த உறவை தக்க வைத்து கொள்வோம் என்று சொன்னார். நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணி நம்மிடத்திலிருந்து நம்முடைய சந்ததிகள் உருவாகும்படியாக, எப்படி உருவானா பெரிய பெரிய பிரபுக்களாக பெரிய பெரிய போஸ்டில் இருக்கும்படியாக அப்படியாய் நம்முடைய சந்ததியை அவர் பெருக பண்ணுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். ஆகாரின் சந்ததியை ஆசீர்வதித்தீரே, ஆகாரின் சந்ததியை ஆசீர்வதித்தீரே, ஆண்டவர் அருளினாலே பலுகி பெருகுவோமே, நாம் பலுகி பெருகுவோமே. என் இயேசுவே நான் என்றும் முந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, ஆகாரின் சந்ததியாகி இஸ்மவேலை ஆசீர்வதித்த என் ஆண்டவர் தாமே ஆபிரகாமின் வித்தாய் அவன் இருக்கிறபடினாலே நீர் ஆசீர்வதித்தீர். அதுபோல நாங்களும் உம்முடைய வித்தாய் இருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். எங்களையும் நீர் ஆசீர்வதித்து பலுகி பெருகி ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து சந்ததிகள் நல்ல ஒரு கர்த்தாவே நல்ல செழிப்பான ஒரு சந்ததி உருவாகும்படியாக பிரபுக்களை உருவாக்கினீர் ஆண்டவரே. அதுபோல எங்களுடைய சந்ததியிலும் நல்ல உயர்ந்த பதவிகளும் உயர்ந்த நிலையிலும் கர்த்தருக்கு உகந்த சாட்சிகளாய் ஊழியக்காரர்களாய் நீர் ஏற்படுத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. லூக்கா 12:10. இன்றைய கேள்வி, எதை சம்பாதித்து வையுங்கள் என்றும் என்ன நடப்பதில்லை என்றும் இயேசு சொன்னார்? எதை சம்பாதித்து வையுங்கள் என்றும் அங்கே என்ன நடப்பதில்லை என்றும் இயேசு சொன்னார்?